உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்தை 68 ரன்களில் வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மேற்கு இந்தியத் தீவுகளின் கயானாவில் நடைபெற்ற ICC T20 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின. இதில் இங்கிலாந்து அணி டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் களமிறங்கினர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோலி 9 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். இதனையடுத்து ரோஹித் மற்றும் சூரியகுமார் பொறுப்புடன் விளையாட இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து அணி தரப்பில் ஜோர்டான் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதையடுத்து 172 ரன்கள் வெற்றி இலக்காக களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் அனைத்து வீரர்களும் சொற்ப ரன்களுடன் வெளியேற இங்கிலாந்து அணி 16.4 ஓவர்களில் 103 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 68 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ், அக்சர் படேல் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் நாளை இரவு 8 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்கா அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறது.